தமிழகத்தில் தற்போது ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு வருவது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசியிருப்பதுதான். ஆட்சி மாற்றத்திற்கு அதிமுகவில் இருந்து வெளியே சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் முயற்சிக்கும் பக்கபலமாக இருப்போம் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருந்தார். இதற்கு சசிகலா ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேசியுள்ளார் செங்கோட்டையன். அவர் கருத்தை வரவேற்கிறேன் என OPS ஆதரவாளரான வைத்திலிங்கம் கூறியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய MLAவும் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவை சேர்ந்தவருமான வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் என்று நல்ல உள்ளத்தில் செங்கோட்டையன் சொன்னதை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். எங்களிடம் அவர் தொடர்பில் இல்லை. அவர் தற்போது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் இருக்கிறார். அவருக்கு அங்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது. அவருடைய எண்ணத்தை அனைத்து தொண்டர்களும் விரும்புகின்றனர். இதை எல்லோரும் வரவேற்கின்றனர். அவர் 10 நாட்கள் வரை கெடு கொடுத்துள்ளார். அதன் பிறகு எனது கருத்தை தெரிவிக்கிறேன். அதிமுக மீது அனைத்து தரப்பு மக்களும் பாசம் வைத்துள்ளனர். அதிமுகவினர் ஒன்றிணைவதற்கு தடையாக இருப்பவர்கள் மீதும் கோபமாகவும் இருக்கின்றனர். இன்றைய சூழ்நிலையில் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்பதில் அனைவரும் மொத்த கருத்துடன் இருப்பர் என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.